அதிமுகவில் ஒன்றிணையும் சசிகலா அம்மையார் வெளியான முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சசிகலா அம்மையார் வெளியேற்றப்பட்ட பின்பு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. அதிமுகவிலே எப்படியாவது இணைந்து விட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை காலி செய்துவிட்டு அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிவிட்டு நாம் அந்த இடத்திலே அமர்ந்து விட வேண்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவோ வேலைப்பாடுகளை பார்த்தார்கள். ஆனால் அது இதுவரைக்கும் அது நடைபெறாமல் இருக்கிறது. ஆனால் தற்சமயம் சசிகலா அம்மையார் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் அதிமுகவிலே இணைய போகிறார், டிடிவி தினகரனும் இணைய போகிறார். ஓபிஎஸ்ஐ ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி வா என்று சொன்னால் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இருந்து அதிமுகவிற்கு இணைவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதன் பின்புலத்தில் நடப்பது என்ன? அதிமுக ஒன்றிணைய போகிறதா? சசிகலா அம்மையார் மீண்டும் அதிமுகவிற்குள்ளே வரப்போகிறாரா? டிடி தினகரன் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவிலே இணைக்கப் போகிறாரா அப்படிங்கிற முழு விளக்கத்துடைய தகவலாகத்தான் இந்த வீடியோ பதிவு என்பது இருக்க போகிறது நண்பா. வீடியோ முழுவதுமாக பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரும்பு பெண்மணியாக திகழ்ந்தவர் தான் நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு சசிகலா அம்மையாருடைய கைவசம் தான் அதிமுக செல்கிறது. அது குறிப்பிட்ட கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் சசிகலா அம்மையார் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்திருக்கிறார். அதன் பின்பு வந்த வழக்குகள், அதன் பின்பு சிறைச்சாலை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் முதல்வர் பதவியிலிருந்து இறக்கி விடப்படுகிறார். அந்த கோபத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. தர்மத்திலே ஓபிஎஸ் வெற்றி பெறுகிறார். அவர் வெற்றி பெறக்கூடிய அந்த நேரத்திலே சசிகலா அம்மையார் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அடுத்ததாக ஓபிஎஸ்க்கு இதுவரைக்கும் எந்த வெற்றிகளும் கிடைக்கல. சமீபத்தில் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் அவருக்கு இறுதியாக வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. அப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டு நமது ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவையும் டிடிவியும் ஓரம் கட்டி வெளியேற்றி விடுகிறார். அதே நிலைமைதான் அவருக்கும் வந்திருந்தது. இது எல்லாம் முடிந்து போன கதை. ஆனால் தற்சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது, உள்கட்சி பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி. விஜயபாஸ்கர் ஆகட்டும், இரண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் அப்படிங்கிற தகவல் தான் தினம் தினம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுக தீர்ந்து போன ஒரு சக்தியாக கருதுகிறது தமிழக வெற்றி கழகம். அந்த தீர்ந்து போன சக்தி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டும் வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் ஆசைப்படுவதாகவும் குதிரை பேரம் நடப்பதாகவும் அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை சரியாக கையாளர்கள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சரியான ஆள் கிடையாது என்று சொல்லி நிறைய நபர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் வெளிவரல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக ஆலோசனை என்பது நடத்தி இருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அது மட்டுமல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்பிக்கள், இந்நாள் எம்பிக்கள் என அனைவரிடமும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நேரடியாக அதிமுக தற்போது எந்த நிலைமையில் இருக்கிறது, எங்களுக்கு அரசு பதவிகளோ அல்லது அதாவது முக்கியமான பொறுப்புகளோ எதுவுமே தேவை கிடையாது, ஜெயலலிதா அம்மையார், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய அதிமுக மீண்டும் வலுப்பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் என தற்சமயம் சசிகலா அம்மையார் பேசி இருப்பதாக செய்திகள் கூட உலா வந்து கொண்டிருக்கிறது. சசிகலா அம்மையார் திடீரென இப்படி மனம் மாறுவதற்கு என்ன காரணம்? அதாவது இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது சசிகலா அம்மையாருடைய ஒரே குறிக்கோள் அதிமுகவிற்குள்ளே வந்து விட வேண்டும். அடுத்த கட்டமாக அதிமுக அவருடைய கைவசம் கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அதிமுகவிலே மீண்டும் அரசியல் பரபரப்பு என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிகள் இணைஞ்சிருக்காங்க. அந்த நிலையிலே தற்போது கட்சியில் மீண்டும் செல்வாக்கை ஏற்படுத்தும் முயற்சியிலே சசிகலா தீவிரமாக இறங்கியது அரசியல் வட்டத்தில் ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகியுடன் சசிகலா அண்மை காலமாகவே தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் கட்சியின் தற்போது நிலை குறித்து தனது கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பதாகவும் சொல்லிட்டு வர்றாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு அணிகளாக பிரிந்து ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தனித்தனி அரசியல் பாதித்திருந்த நிலையிலே கடந்த சில ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தி வருகிறார்.
இந்த நிலையில் 2019 மக்களவைத் தேர்தல் முதல் 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரை அதிமுக எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாதது கட்சிக்குள்ளே அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கட்சி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. பல முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வேறு கட்சிக்கு சென்றது கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து தற்போது கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. அரசியல் வட்டார தகவலின்படி முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என கருத்தை எடுத்து வருவதாக சொல்றாங்க. இதற்கிடையில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கிலே சசிகலா சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கியர்களுடன் ஆலோசனை என்பது நடத்தியிருக்கிறார்கள். அவரிடம் பேசியதாக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு எந்த அரசு பதவியும் தேவை கிடையாது. ஜெயலலிதா கட்டி காத்த அதிமுக மீண்டும் வலுவான இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். தற்போதைய அரசியல் சூழலில் அனைவரும் ஒன்றிணைவது அவசியம். இல்லையெனில் கட்சியின் எதிர்காலம் மேலும் சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்று சசிகலா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கட்சியை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கியதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே சசிகலா தரப்புடன் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் சசிகலா தரப்புடன் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம். சசிகலா அவர்கள் பேசுவது நம்பினால் கண்டிப்பாக அதிமுகவிலே இன்னும் பல பிரச்சனை என்பது வெடிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதனடியான உத்தரவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே நமது சசிகலா அம்மையார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், எங்களுக்கு எந்த விதமான முக்கிய பொறுப்புகளோ எந்த விதமான பதவிகளோ எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. இருந்த போதிலுமே அதிமுக ஒன்றிணைவதுதான் எங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையாரால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் அழிவின் விளிம்பிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வரக்கூடிய தேர்தல்களிலே அதிமுகவை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க முடியும், வெற்றி வாய்ப்பு என்பது பெற முடியும். அதிமுகவை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றிணைவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என சொல்லி மாவட்ட செயலாளர் முதல் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் அனைவரிடமும் தற்போது சசிகலா அம்மையார் ஆலோசனை என்பது தனித்தனியாக நடத்தி கொண்டிருக்கிறாராம். அதுவுமே தொலைபேசி வாயிலாக நிறைய நபர்களிடமும் ஆலோசனை என்பது நடத்தி இருக்கிறாராம். இதிலையும் குறிப்பாக SP வேலுமணி, CV சண்முகம் போன்ற நபர்கள் எல்லாம் தற்போது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. SP வேலுமணி அவர்களை பொறுத்தவரைக்கும் அனைவருக்கும் தெரியும், அதிமுக எடப்பாடி பழனிசாமியில் மீண்டும் இணைந்திருக்கிறார். இணைந்த போதிலுமே இன்று வரைக்கும் எந்த ஒரு இணக்கமான ஒரு சூழலும் கிடையாது. ஆனால் CV சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. CV சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில உறுப்பினராக இருந்தார், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால் காரணமாக ஏகப்பட்ட பிரச்சனை என்பது தற்போது அதிமுகவிலே உருவாகி கொண்டிருக்கிறது. CV சண்முகம் மட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமா? அதிமுக ஒன்றிணைந்தால் சசிகலா அம்மையார் உள்ளே வருவார். சசிகலா அம்மையார் உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்பட்டு விடுவாரா? சசிகலா அம்மையார் கையிலே முழுவதுமாக அதிமுக சென்று விடுமா? என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே SP வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே சசிகலா அம்மையார் உள்ளே வந்தால் அதிமுக எப்படி இருக்கும்? அதிமுக குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்படுமா? அல்லது சசிகலா அம்மையாருடைய தலைமையிலே அதிமுக இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றப்படுவாரா? அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அதிமுக இயங்குமா? அப்படிங்கிற அனைத்து விதமான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை உடைத்தெடுப்பதற்கு நிறைய நபர்கள் காத்துக் கொண்டிருக்காங்க. இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அந்த இயக்கத்தை தக்க வைத்து அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.